கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். இந்த நாளின் காலை வேளையில நம்ம தியானிக்கிற அந்த தியானங்கள் தேவனுடைய அன்பை குறித்து நம்ம ஆழமாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அன்பு நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நம்ம இதுவரைக்கும் எத்தனையோ சத்தியங்களை நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி நம்ம அறிந்து கொண்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாய் அவருடைய அன்பை நாம் அறிகிற அறிவுதான் நமக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல நேற்றைய தினத்துல நம்ம தேவனுடைய இருதயத்தை குறித்து நம்ம தியானித்தோம். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? அவருடைய இருதயம் அன்பின் இருதயம், மனதுருக்கத்தின் இருதயம், மன்னிக்கிற இருதயம், நம்மை பாதுகாக்கிறதில் விருப்பமுள்ள இருதயம், உண்மையுள்ள இருதயம், நம்முடைய உறவுக்காக ஏங்குகிற ஒரு இருதயம். நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் அவர் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதனால இன்னைக்கு அவர் செய்த ஜெபமே என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துல அவர் இருக்கணும். அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை செய்திருக்கிறார்னா, இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டால் போதும், நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் சமாதானத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் அப்படின்னா, தியாகமுள்ள இருதயம். நமக்காக அவர்கிட்ட இருந்ததுலயே பெஸ்ட் அவரு அவருக்கு அவர்தான் எல்லாம் அப்படிங்கிற தன்னுடைய குமாரன், தன்னுடைய நேச குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறார்னா, நம்மளை எவ்வளோ தூரம் அவர் ப்ரெஷியஸா பார்க்கிறாரு. விலையேற பெற்றவர்களாய் நம்மை பார்க்கிறார். நம்ம யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம், செய்ய துணியாத ஒரு காரியத்தை பரலோக தகப்பன் நமக்காக செய்திருக்கிறார். தன்னுடைய குமாரனையே அவர் கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில உங்க இருதயத்துல என்னென்ன பாரங்களோடு இங்க வந்திருந்தாலும் சரி, குமாரனையே அவர் கொடுத்திருக்கிறார். தன் பிள்ளையே அவர் கொடுத்திருக்கிறார்னா, உங்களுக்கு வேற எதை அவர் தராமல் இருப்பார்? இந்த எண்ணங்கள் உங்க இருதயத்துல எண்ணங்கள்ல அதிகமாய் பெருகட்டும். நீங்க இந்த அவருடைய அன்பை அறிந்து கொள்ளுகிற இந்த வேளையில தான் உங்க இருதயம் இளைப்பாறுதலுக்குள்ள வரும். நம்ம இருதயம் இளைப்பாறுதல்ல இருக்கும் போதுதான் நம்ம கேட்கிற, நம்ம செய்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்கிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்ப அவர் இருதயம் எப்படி இருக்கு? அந்த இருதயத்தை தான் இன்றைக்கு எனக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியை தான் என் இருதயத்துல ஊற்றி இருக்கிறார். நான் அவரை போலதான் இருப்பேன், அவரை போலதான் நேசிப்பேன் அப்படிங்கிற அந்த ஹார்ட் எப்போ நமக்கு வருதோ, நம்ம வாழ்க்கை நிச்சயமாய் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறும். இப்போ தேவனுடைய இருதயத்தை மனிதர்களுடைய இருதயத்தோடு கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தேவனுடைய இருதயம் எவ்வளவு பெரிது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். எரேமியா 17:9 வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ இது யாருக்கு இப்படிப்பட்ட இருதயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் ஆதாமுக்குள் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் எப்படி இருக்குது? திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குதாம். இன்னைக்கு நம்ம 2ஆம் ஆதாமுக்குள்ள வந்துட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். ஆனா கூட பழைய மனுஷனை நம்ம களைந்து போடாததுனால சில பகுதிகள்ல நம்ம இருதயம் கூட திருக்குள்ளதா கேடுள்ளதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய இருதயம், மனிதனுடைய இருதயம் பாவத்தினால, சுய விருப்பங்களினால, ஏமாற்றுத்தனம், வஞ்சகங்கள் இதனாலலாம் நிரம்பி இருக்கிறது. பெருமை, பொறாமை, கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் நிரம்பி இருக்கு. ஆனா தேவனுடைய இருதயமோ அது எப்படி இருக்கு? பரிசுத்தமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது பரிபூரணமாய், பரிசுத்தமாய் அவருடைய இருதயம் இருக்கிறத நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஏசாயா
6:3 சொல்லுகிறது, ஒருவரையொருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்போ அவர் பரிசுத்தர்னா அவர் அன்பில் பரிசுத்தர். அவருடைய இருதயத்துல எந்த இடத்துல கூட அவருக்கு ஒரு வேற்றுமையான எண்ணங்கள் இல்ல. அப்போ இதுதான் தேவனுடைய இருதயம். தேவனுடைய இருதயம் மன்னிப்பின் இருதயமா இருக்கு. மனுஷனுடைய இருதயமோ கசப்பை இருதயத்துல வைத்துக் கொண்டிருக்கிற இருதயமா இருக்கிறத பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ல நம்ம பார்க்கிறோம், காயின் ஆபேலை பொறாமையினால அவன் கொலை செய்ததை பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய இருதயமோ மன்னிக்கிறதில் தயை பெருத்ததா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம செய்த பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமல், சங்கீதம் 103 10வது வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இதுதான் தேவனுடைய இருதயம். இதை தாவீது நன்கு அறிந்து வச்சிருந்தார். அதனாலதான் அங்க ஒரு இச்சையினால தாவீது பாவத்துல விழுந்து ஒரு கொலையும் செய்து அந்த நாத்தானால அங்க அறிவுறுத்தப்படும் பொழுது, உணர்த்தப்படும் பொழுது உடனடியா அங்க ஆண்டவர்கிட்ட போய் அவரு சரணடைகிறத பார்க்கிறோம். ஏன்னா அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர் அப்படிங்கிறத தாவீது அறிந்து வைத்திருந்தார். தேவனுடைய இருதயத்தை அவர் அறிந்து வைத்திருந்தார். அப்போ இதுதான் தேவனுடைய இருதயம். அந்த காயின் ஆபேல கொலை செஞ்ச பிறகு கூட காயின் தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, என்னை நீங்க இந்த இடத்துல இருந்து அனுப்புனீங்கன்னா என்னை எல்லாரும் கொலை செஞ்சு போடுவாங்களேன்னு. இப்போ அவன் மேலயும் முத்திரை போட்டு அவனையும் தேவன் பாதுகாக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததா தேவனுடைய இருதயம் மாறாத இருதயம். மனுஷர்களுடைய இருதயம் சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி என்ன செய்யுது? மாறுது. அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே என்ன செய்யுது? மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை பிளந்து வெளியே வந்த உடனே பயங்கரமா ஆடி பாடி துதிக்கிறாங்க. கர்த்தர் எங்களை குதிரையும் குதிரை வீரனையும் கடல்ல தள்ளினார், அவர் பராக்கிரமசாலி, அப்படி இப்படின்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க? அவரை பாடி துதிக்கிறாங்க. ஆனா அங்க இருந்து கொஞ்சம் நகண்டு வேற இடத்துக்கு வந்த உடனே அவங்க இருதயம் என்ன செய்து? முறுமுறுப்பாய் மாறுகிறத பார்க்கிறோம். தேவனுடைய இருதயம் ஒரு நேரம் ஒண்ணு சொல்லிட்டு இன்னொரு நேரம் இன்னொன்னு சொல்லுகிற இருதயம் அல்ல. அவருடைய இருதயம் என்றென்றைக்கும் மாறாத இருதயமாய் இருக்குது. அவர் அன்பாகவே இருக்கிறார்னா அது மட்டும்தான் அவருடைய நேச்சர். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அடுத்ததா தேவனுடைய இருதயம் மனதுருக்கத்தின் இருதயம். மனிதனுடைய இருதயமோ எப்படி இருக்கு? கடினமா இருக்கு. நீங்க ரோமர் 1ல வாசிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய இருதய கடினத்தை கொடுத்து மனிதனுடைய இருதயத்தை கடினத்தை குறித்து நிறைய இடங்கள்ல வேதத்துல பார்க்கிறோம். பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவ அத்தனை அற்புதங்களை பார்த்தா கூட ஒவ்வொரு அற்புதம் முடிஞ்ச பிறகு அவன் இருதயம் எப்படிதான் இருக்கு? கடினமாய் கொண்டு இருக்கு. ஆனா தேவனுடைய இருதயமோ அது டெண்டர் ஹார்ட்டட். நம்மளுடைய சின்ன வலிகளை கூட அவர் அறிந்து நமக்காக அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறாராம். இதுதான் அவருடைய அன்பாய் நம்ம இந்த பூமியில நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா தேவனுடைய இருதயம் எப்பொழுதும் ஒரு உறவை தேடிக்கொண்டு இருக்கு. ஆனா மனுஷனுடைய இருதயமோ சுயத்தை தேடிக்கொண்டிருக்கு.
என்ன நான் யாரு? நான் எப்படி? என்னை யார் இப்படி சொல்லுவாங்க? நான் எப்படி? அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய இருதயம் எப்பொழுதும் சுயத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆனா தேவனுடைய இருதயமோ அது எப்படி இருக்கு? எப்பொழுதும் அன்புல இருக்கு. எப்பொழுதும் உறவை தேடிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க பாபேல் கோபுரத்த கெட்டும்போது, நாங்க எங்க பேருக்கு பெருமை உண்டாக்குவோம்ன்னு சொல்லி கெட்டுறாங்க. இதுதான் மனிதனுடைய இருதயம். எப்பவுமே அப்படிதான் இருக்கு. எஸ்தர் கதையில ஆமான பார்க்கும்போது, தனக்கு பெயர் கிடைக்கும், தனக்கு புகழ் கிடைக்கும். இதுதான் மனுஷர்களுடைய முழுமையான எண்ணங்களா இருக்கிறது. முதல் ஆதாமுக்குள்ள விழுந்து போன மனுஷனுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கிறது. ஆனா தேவனுடைய இருதயமோ அது எப்பொழுதும் நம்மை நினைத்து கொண்டே இருக்குது. நம்ம உறவுக்காக அந்த இருதயம் எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட இருதயம்தான் தேவனுடைய இருதயம். என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களிடத்தில் திரும்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்ததா அவருடைய இருதயம் எப்படி இருக்கு? தியாகத்தின் இருதயமா இருக்கு. மனிதனுடைய இருதயம் செல்ஃபிஷா இருக்கு. மனிதனுடைய அன்பு, இப்ப நம்ம ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறோம்னா, ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்காக செய்யறோம் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து நம்ம எதையோ ஒண்ணு என்ன செய்யறோம்? எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கிறது தான் மனிதனுடைய அன்பு. ஆனா நம்ம கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம நம்ம பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, குமாரனை கொடுத்து அந்த குமாரன் நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பு இன்னதென்று நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்த்து நம்ம நல்லவங்களா இருக்கோம், நம்ம நல்லது செஞ்சோம், அதனாலலாம் அவர் இந்த பூமிக்கு வரல. நாம் பாவிகளா இருக்கையில் அவருக்கு விரோதமா தான் நம்ம சிந்திச்சோம். மனதுல சத்துருக்களா தான் இருந்தோம். ஆனா கூட என் பிள்ளைக்காக நான் இந்த பூமிக்கு வருகிறேன் அப்படின்னு குமாரனும் கடந்து, பிதாவும் தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்ம மேல வைத்த அன்பை விளங்க பண்ணினதினால் அன்பு இன்னதென்று நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அறிஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த அன்பை, தேவனுடைய ஹார்ட்ட புரிந்து கொண்ட மனிதர்களை வேதத்துல சிலரை நம்ம பார்க்கிறோம். இப்ப தாவீதை நம்ம ஏற்கனவே தியானிச்சு பார்த்தோம். தாவீது மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்தவர். நறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணியீர். சங்கீதம் 51 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம எவ்வளவு தூரம் கீழே விழுந்து போனா கூட அவருடைய இருதயம் மன்னிக்கிறதற்கு எப்பொழுதும் ரெடியா இருக்கு. இதுதான் தேவனுடைய இருதயம். அடுத்தது ஆகார். அங்க வனாந்திரத்துல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவ சுற்றி திரியிற அவ பிள்ளைய வச்சுட்டு, ஆனா தேவன் அந்த இடத்துல அவளுக்கு தரிசனமாகிறார். அப்ப ஆகார் சொல்றா, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். You are the God who sees me. இப்போ மனுஷங்க நம்மளை புறக்கணிக்கலாம், நம்மள மறந்து போயிருக்கலாம். ஆனா தேவனுடைய இருதயமோ நம்மளுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அது பதில் கொடுக்கிறதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம நினைக்கலாம், இந்த உலகத்துல நம்மள நினைக்க யார் இருக்கா, நம்மள நேசிக்கிறதுக்கு இந்த பூமியில யார் இருக்காங்க அப்படிலாம் நினைக்கலாம். ஆனா அவருடைய இருதயம் நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் பார்த்து, நம்முடைய வலிகளையும் பார்த்து நமக்காக செயல்படுகிற ஒரு இருதயமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அங்க யோனா நினிவேல போய் அவர் பிரசங்கம் பண்றாரு. அந்த நினிவேய அவர் அழிக்கல. ஆனா யோனாவுக்கு தான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறலங்கிறது அவருக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. அப்போ யோனா கிட்ட தேவன் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோனா 4:11. அங்க அந்த ஆமணக்கு செடி முளைச்சு ஒரே ராத்திரியில முளைச்சு அது இல்லாம போயிருச்சு. அதுக்காக ஆமணக்கு நிமித்தம் யோனா எரிச்சலா இருக்கிறான். அதற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இது தேவனுடைய அன்பின் இருதயத்தை வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கு. அவர் சொல்றாரு, எப்பா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த ஜனங்கள் 20,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்காங்களே, அந்த இடத்தை நான் அழிக்க முடியும்? அப்படி இருக்கிற அந்த மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? அந்த நினிவே மக்கள் அவருக்கு விரோதமா தான் என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சாங்க. ஆனா கூட அவர் இருதயம் எப்படி இருக்கு? அங்க அத்தனை ஜனங்கள் இருக்காங்களே, அத்தனை மிருக ஜீவன்கள் இருக்குது. அந்த மிருக ஜீவன்கள் மேல கூட கரிசனையா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். அந்த நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி தேவன் கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அந்த விபச்சார ஸ்திரீ, எல்லாரும் அவளை கல்லெறிஞ்சு கொல்லணுங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாத. அப்ப தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளை வெட்கத்துல இருந்து அவமானத்துல இருந்து நம்மளை விடுவிச்சு நம்மளை மன்னித்து நமக்கு ஒரு புது துவக்கத்தை கொடுக்கிற இருதயமா இருக்குது. இன்னைக்கு இங்க வந்த எத்தனையோ பேருக்கு தேவன் உங்க வாழ்க்கையில புது துவக்கத்தை தான் அவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். அவரை மறந்துட்டு மனுஷங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் எவ்வளவு தூரத்துக்கு உண்மை உள்ளவர், அவர் எவ்வளவு தூரத்துக்கு பரிசுத்தம் உள்ளவர், அவர் எவ்வளவு தூரத்துக்கு நன்மைகளை செய்கிறவர், இத பார்க்காம மனுஷங்க பின்பாக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அடுத்ததா நம்ம நேற்று பார்த்தோம், பேதுரு. அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ரெஸ்டோர் பண்றாரு. அடுத்ததா பவுல். அங்க சவுலா இருக்கும்போது அவன் பயங்கரமா கிறிஸ்தவர்களை பர்சிக்யூட் பண்றான், துன்பப்படுத்துறான், உபத்திரவப்படுத்துறான். ஆனா தேவ அன்பு அவனை சந்தித்த மாத்திரத்துல மிகப்பெரிய ஒரு மிஷினரியா, ஒரு ஊழியக்காரனா, ஒரு அப்போஸ்தலனா அவன் மாற்றப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க சொல்றான் 1 கொரிந்தியர் 15:10. 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. நான் பாவியிலும் பிரதான பாவி. ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, ஆனா என்னையும் அந்த அன்பு சந்தித்து என்னையும் இன்றைக்கு புது மனுஷனாய் மாற்றி இருக்கிறது தேவனுடைய கிருபையும் அன்பு மாத்திரமே. அப்போ இப்படிப்பட்ட இருதயத்தை, தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில பல மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இளைப்பாறுதலுக்குள்ள அவங்க வந்ததை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படிப்பட்ட இருதயத்தை நாம் பெற்றுக்கொண்டு
தேவரகமான இந்த இருதயத்தை பெற்றுக்கொண்டு நாம் இந்த பூமியில வெற்றியோடு வாழ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க ஏற்கனவே எசேக்கியேல் 36:26 நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்கு புது இருதயத்தையும் புதிய ஆவியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பின் முதல் படியே என்ன அப்படின்னா, அவரை நம்ம எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நேரமே நம்ம கல்லான இருதயத்தை நம்ம மாம்சத்துல இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு அவர் தருகிறவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு ஓல்ட் ஆடம்குள்ள இருக்கிற எந்த விதமான அந்த இருதயத்தின் எண்ணங்கள் உங்களுக்குள்ள இல்ல. குறிப்பா பயம் அப்படிங்கிறது உங்க இருதயத்துல இருக்க முடியாது. பயம்ங்கிறது நம்ம இருதயத்துல இருந்ததுன்னா அது ஒரு இல்லூஷன், அது ஒரு மாயை. ஏன்னா முதல் ஆதாமுக்குள்ளதான் பயம் இருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாலே பயம் என்கிற ஒரு காரியம் நம்ம இருதயத்துல இருக்க முடியாது. இப்படிப்பட்ட புது இருதயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பை நம்ம இருதயத்துல ஊற்றி இருக்கிறார். அந்த அன்புல இருந்து நம்ம செயல்படும் பொழுது நாம் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம மாறுகிறோம். அடுத்ததா இந்த இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டிய முதலாவது, அவர் எனக்கு புது இருதயத்தை புதிய ஆவியை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்புதான் என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஆழமா அறிந்து கொள்ளணும். 2வது, தேவனுடைய வார்த்தையை நம் இருதயத்துக்குள்ள விதைக்கணும். அவருடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தை தான் வெளிப்படுத்துது. அதை நம்ம மெடிடேட் பண்ண நம்ம இருதயம் பழைய மனுஷன்ல இருந்து செயல்படுகிறதை முற்றிலும் களைந்து போட்டு புது மனுஷன்ல இருந்து கிறிஸ்துவை உடையவர்களாய், கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்ல நம்ம இருதயம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். நான் உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் என்ன செஞ்சேன்? காத்து கொண்டு வந்தேன். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஏன் பேரும் புகழும் பெற்றான் அப்படின்னா, அவர் கர்த்தருடைய வார்த்தையில அவர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமாய் இருக்கிறாராம். அதனாலதான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் அங்க தாவீது மாறுகிறத பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தேவனை அவர் பெரிதாய் பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி அவருடைய வார்த்தையை பார்க்கிறோம் அப்படிங்கிறதுலதான் நம்முடைய அடையாளங்கள், அற்புதங்கள் அடங்கி இருக்கிறது. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். ஏன் என் தேவனுடைய இருதயம் எப்படின்னு சொல்லி அந்த இருதயத்தையே அவர் பார்க்கிறார். வார்த்தையை தியானிச்சு தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. அந்த இருதயத்தை பார்த்ததுனாலதான் தைரியமா அங்க கோலியாத்துக்கு முன்னாடி நின்று இவன் எம்மாத்திரம், ஏன்னா எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவன் எனக்காக எல்லாவற்றையும் வெற்றியாக செய்து முடிப்பார் அப்படிங்கிற எண்ணங்கள் தாவீதுக்கு வந்ததுக்கு காரணம் அவருடைய வார்த்தையை அதிகமாய் என்ன செய்யறாரு? மெடிடேட் பண்றாரு, பிரியமா வாசிக்கிறாரு. சும்மா ஏனோ தானோன்லாம் அவர் வார்த்தையை தியானிக்கல. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். இந்த சாதாரண மனுஷர் சொல்லல, ஒரு நாட்டிற்கு ராஜா சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அன்புலையும் மன்னிப்புலையும் நம்ம என்ன செய்யணும்? நம்மை வெளிப்படுத்தணும். புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோம்னா இது அந்த எண்ணம், அந்த கான்சியஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா
நிச்சயமாய் நமக்கு என்ன இருக்கும்? நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருப்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 1, 2. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Be imitators of God. இமிட்டேட் பண்ணணுமா? தேவனை இமிட்டேட் பண்ணணுமா? அவர் காட்டின அந்த அன்பின் வழியில நம்ம நடக்கணும்னு சொல்லி இங்க நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு செலுத்துறாரு. அந்த அன்புல நாமும் என்ன செய்யணுமா? நடந்து கொள்ளணுமா? அடுத்ததா, தேவனுடைய இருதயம் மற்றவர்களுக்காக அது என்ன செய்தது? மனதுருகிச்சு. அந்த மனதுருக்கத்தின் இருதயத்தினால நாமும் என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். கொலோசையர் 3 முதல்ல பார்த்தோம். அன்புலையும் மன்னிப்புலையும் நம்ம நடந்து கொள்ளணும். அடுத்தது, அவருடைய மனதுருக்கம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணுமா? கொலோசையர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு தேவ சமாதானம் ஆழக்கடவுதுன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ ஒரு மனிதன் அன்புல நடந்து கொள்றானோ அங்கதான் தேவ சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அங்க எபேசியர் 4ல நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த மேலும் நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் தூஷணமும் மற்ற எந்தவித துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அப்போ நமக்கு என்னதை தரித்து கொள்ளணுமா? இரக்கம், தயவு, மனத்தாழ்மை. இன்னைக்கு ஏன் இந்த மனத்தாழ்மை இல்லை அப்படின்னா, நான் யாரு? என்ன பார்த்து எப்படி சொல்லலாம்? என்ன பார்த்து இந்த வேலையை எப்படி சொல்லலாம்? என்ன பார்த்து அவங்க எப்படி பேசலாம்? அவங்க கடவுளை அறியல, அதனால அப்படி இருக்கிறாங்க. கடவுளை அறிந்த நாமும் அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம இருதயத்துல ஒரு நாளும் தெய்வ சமாதானத்தை பார்க்க முடியாது. இருதயம் எப்பவும் ஒரு கொந்தளிப்புக்குள்ளேதான் இருக்கும். அப்போ நம்ம இருதயம் இப்படிப்பட்ட மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் தரித்து கொள்ள வேண்டும். அடுத்ததா, தாழ்மையின் இருதயம் நமக்கு வேணும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மோசே பூமியில இருந்த மனிதர்கள் எல்லாரிலும் அவன் சாந்த குணம் உள்ளவனா இருந்தானா, அதனால தேவன் சிநேகிதர்கிட்ட பேசுறது போல அவன் கிட்ட பேசுறத பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க இருதயமோ நீங்க அன்புல நடந்து கொள்ளும் போது அவர் உங்ககிட்ட பேசுற விதமே அது வேற மாதிரி இருக்கும். அடுத்ததா, சூழ்நிலைகள், ட்ரையல்ஸ், சோதனைகள்ல நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அங்க யாக்கோபு 1வது அதிகாரம் 2:3ல அததான் பார்க்கிறோம்.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ நமக்கு நிறைய லைஃப்ல நிறைய சோதனைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு டெஸ்ட் அதுல என்ன வருதுன்னா ஃபெய்த்துக்கு தான் அது டெஸ்டா இருக்கு. இந்த ஃபெய்த் டெஸ்ட் நமக்கு ஒவ்வொரு நேரம் வரும்போது நமக்குள்ள என்ன பெருகுது? பொறுமை பெருக ஆரம்பிக்குது. அதனால நீங்க அந்த சோதனைகள், அந்த விசுவாசத்தின் பரிசோதனைய சந்தோஷமா எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆலோசனையாய் நமக்கு கொடுக்கப்படுது. அடுத்ததா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யட்டும்? லீட் பண்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அவர்தான் நம்ம உள்ளத்துல இருந்து நம்ம கூட பேசிக்கிட்டே இருந்து எந்த சிந்தனை தேவனிடத்துல இருந்து வருது, எது தேவனிடத்துல இருந்து வரலங்கிறதெல்லாம் நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். அவரை நம்ம இருதயத்துல வாழ விடணும். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனிகளை பார்க்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாச, சாந்தம், இச்சையடக்கம். நம்ம எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவு தேவனை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்போ இன்னைக்கு இந்த இருதயத்தை தான் தேவன் விரும்புகிறார். மன்னிக்கிற இருதயம், அன்பின் இருதயம், மனத்தாழ்மையின் இருதயம். சோதனைகள்ல கூட அது ஒரு ஃபெய்த் டெஸ்டா பார்க்க நம்ம படிக்கணும். புது இருதயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனை இமிட்டேட் பண்றவங்களாதான் இந்த பூமியில இருக்கணுமா? நம்ம இன்னைக்கு யாரை இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்போ இப்படிப்பட்ட இருதயத்துல தேவ சமாதானம் நிரம்பி இருக்கும். எதை குறிச்சும் கலங்க மாட்டாங்க, எதை குறிச்சும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். இன்னைக்கு என் குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள எங்க குடும்பத்தின் நபர்கள் நானும் ஒவ்வொருவரும் இந்த ஜீவனுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்படிங்கிறத ஆழமாய் விசுவாசிக்கிற மனிதர்கள், நம்புகிற மனிதர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். அந்த தேவனுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் அறியணும். அவருடைய வார்த்தைய நம்ம தியானிக்க 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 அவருடைய அன்பை நம்ம அறிந்து கொண்டே இருப்போம். அந்த அன்பு அவருடைய அன்பை அறிகிற அறிவுதான் நம்மை விடுதலையாக்குகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய அன்பை நம்ம அறிகிறோமா? எந்த அளவுக்கு அவருடைய அன்பை நம்ம அறிகிறோம்? அதுலதான் நமக்கு விடுதலை இருக்குது. இன்னைக்கு சுயம் ஒருத்தர் ஒரு ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லிட்டாலே என்னை எப்படி சொல்லுவாங்க, என்னை எப்படி பார்ப்பாங்க, என்னை எப்படி அவங்க என்ன செய்யறாங்க, முறைக்கிறாங்க. அது எல்லாமே நம் சுயத்தின் வெளிப்பாடாய் பார்க்கிறோம். ஆனா தேவ அன்பு பெருகும் போது நம்ம எப்படி மற்றவங்களை பார்ப்போம்? ஒருவேளை நம்ம கிட்ட கடினமாவே நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களை எப்படி பார்ப்போம்னா தேவன் அவங்களை எப்படி பார்க்கிறாரு, தேவன் அவங்க இருதயத்தை எப்படி நேசிக்கிறாரு, அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறதுனால அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தேவன் பார்க்கிறார். சகைவ ஒரே உலகமே தள்ளிச்சு, ஆனா தேவன் அவன் இருதயத்தை பார்க்கிறார். சமாரிய ஸ்திரீ யாரும் இல்லாத வேளையில தண்ணி எடுக்க வர்றா. தேவன் கரெக்டா அந்த இடத்துக்கு அவ வருவான்னு தெரிஞ்சு அந்த சமாரியா அந்த கிணற்றண்டையில போய் அவர் உட்கார்றத பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய இருதயம். அப்போ நமக்குள்ள என்ன மாற்றம் நடக்கும்னா நம்ம அன்புல நம்ம
நடக்க நடக்க அன்புல வாழ 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள பார்க்க மாட்டோம். சம்பந்தப்பட்டவங்களுடைய இருதயத்த நம்ம பார்த்து அவங்கள நேசிக்க ஆரம்பிப்போம். ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க? அவங்க சின்ன வயதுல இருந்து போன பிரச்சனைகள் என்ன? அதனால அவங்க என்ட்ட அப்படி இருக்கிறாங்க. அதனால பரவால்ல. நான் அவங்கள மன்னிப்பேன், அவங்கள நேசிப்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் வந்துரும். அதனாலதான் நினைக்கிறதற்கும், வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர் வல்லமையின் படியே. அப்ப நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டேதான் இருக்குது. நீ யாருன்னு அது நமக்கு சொல்லுது. நீ எவ்வளவு வெளிச்சமா இருக்கிற. அப்போ இந்த இருதயத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். அதை ஆழமா நம்ம அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஒரு பெரிய விடுதலைகளுக்குள்ள நம்ம போவோம். தேவனுடைய இருதயத்தை இன்னும் நீங்க ஆழமா தியானிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தைகள்ல நீங்க பைபிள் மெடிடேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஜூமனுக்கு ஆண்டவரே உங்க அன்பை நான் இந்த வார்த்தையில பார்க்கணும். உங்க அதிசயத்தை இந்த வேத வாக்கியங்கள்ல நான் பார்க்கணும். ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் அதை எப்படியாவது உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். நிச்சயமா இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். அவருடைய அன்பை குறிச்சு நம்ம தியானித்தோம். இன்னும் நாளை தினத்திலையும் நம்ம அவருடைய அன்பை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு அதுக்கு ஃபவுண்டேஷனே என்னன்னா காட்ஸ் லவ் தான். இத நம்முடைய சுய பலத்தினால நம்ம செய்ய முடியாது. நம்ம டோட்டலா அவர்கிட்ட நம்மள சரண்டர் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய அவர் பொறுப்பெடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நிச்சயமான மாற்றங்கள் உண்டாகும். ஒவ்வொருத்தரும் உங்க இருதயம் எப்படி இருக்குதுங்கிறத நீங்களே ஆராய்ந்து பாருங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவ அன்பை நம்ம உணராம இருக்கிறோம். அப்போ அந்த அன்பை நம்ம உணர 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 தேவ ரகமா நம்ம மாறிடுறோம். அப்படிப்பட்ட ஒரு அன்புல நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். தேவன் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, கிருபையும் இரக்கமும் அன்பும் மனதுருக்கமும் நிறைந்தவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில அப்பா உங்க கிருபை எங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்த ஒவ்வொருவர் மேல இதை கேட்க போகிற ஒவ்வொருவர் மேலையும் உங்க கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்கள் தேவனுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். அதுக்கு நீங்க கிருபை கொடுத்தீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்க இத ஆழமா உங்க அன்பை நாங்க ஆழமா தியானிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு இருதயமும் இந்த அன்பை தியானிக்கிற வேளையிலேயே அனல் மூட்டி எழுப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல கல்வாரி சிலுவைய எங்க கண்களுக்கு முன்பாக நாங்க பார்க்கிறோம். நீங்க சொல்ற வார்த்தைகளை உங்க வாயில இருந்து நாங்க கேட்கிறோம்ப்பா. சிலுவையில் அறையப்பட்ட நீங்க கிறிஸ்துவின் வாயில இருந்து வருகிற வார்த்தை மகளே, நீ என்னுடைய சரீரத்தை பார். என் சரீரம் இவ்வளவு தூரம் பிக்கப்பட்டிருக்குன்னா அது நான் உன் மேல வைத்த அன்பு. என் சரீரத்துல இருக்கிற அத்தனை ரத்தமும் உனக்காக அது சிந்தப்பட்டு கொண்டே இருக்குது சிலுவையில. அதை பார். அந்த ரத்தம் எவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில அது செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் தான் நம்மளை பாதுகாக்கிற ரத்தமா இருக்கிறத பார்க்கிறோம். சத்ருவின் பிடியிலிருந்து
நம்மை விலக்கி விடுவிக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தமாய் நம்ம அதை பார்க்கிறோம். நீங்க அவரை பாருங்க, உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை Riba shekele brekle brechadel oshuraba rebele heshle brekle idilkoru adushalama. அவருடைய கண்கள் சிலுவையில இருந்தா கூட அந்த கண்கள் நம்மளையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அவருக்கு சந்தோஷமே நம்ம தான். நான் என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, என் சரீரத்துல எவ்வளோ பிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நொறுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நீ சந்தோஷமா இருக்கணும், நீ ஜீவன்ல இருக்கணும், நீ சமாதானத்துல இருக்கணும். அவர் அப்படியே நீங்க பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி அவருடைய சரீரத்துல எவ்வளவு வலி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் அவருக்கு பெருசாவே தெரியல. நீங்களும் நானும் தான் அவருக்கு பெருசா தெரியுறோம். அவருடைய இருதயம் முழுவதும் நீங்களும் நானும் தான் நிரம்பி இருக்கிறோம். அந்த இருதயம் உங்களுக்காக துடித்துக் கொண்டே இருக்கிற இருதயம். இன்னைக்கு நம்ம சொல்றோம், என் பிள்ளைக்காக என் இருதயம் துடிக்குது அப்படின்னு சொல்றோம். அதை காட்டிலும் மேலான அன்பு அவருடைய சரீரத்துல எந்த பகுதிகள்லயும் வலி இல்லைங்கிற இடம் எதுவுமே இல்லை. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய சரீரத்துல வலியும் வேதனையும். ஆனா அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வகையில அவருடைய அன்பு நம்ம மேல செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு ஒவ்வொரு செல்கள், ஒவ்வொரு டிஷ்யூ, ஒவ்வொரு அணுக்களுக்குள்ள அந்த வலி, அதாவது அத அந்த வலிய எந்த மனுஷனாலையும் தாங்க முடியாதாம். அப்படிப்பட்ட வலியை தான் கிறிஸ்து நமக்காக சகித்தத நம்ம பார்க்கிறோம். அவருடைய சரீரத்துல சதைகள் எல்லாம் பிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. அப்பா இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவர் சொல்றாரு, இது உனக்காக மகளே, நீ நல்லா இருக்கணும், நீ ஜீவன்ல இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், நீ மகிழ்ச்சியா இருக்கணும், நீ சமாதானத்துல இருக்கணும். இதுக்காக என் சரீரம் என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, என் பிரசன்ஸ்ல நீ இருக்கணுங்கிறதுக்காக நான் விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறேன். இந்த கிறிஸ்து தான் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். செல்ஃப்லெஸ் லவ், அன்கண்டிஷனல் லவ். சுயோங்கிறதே அவர்கிட்ட இல்லாத ஒரு தெய்வ அன்பு. எல்லோரையும் நேசிக்கிற ஒரு அன்பு. அந்த சிலுவைக்கு பக்கத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய ரத்தம் இன்றைக்கு நம்ம மேல விழுந்துட்டே இருக்கு. அதை அப்படியே நீங்க ஃபீல் பண்ணுங்க. இன்னைக்கு எந்த இடத்துல எல்லாம், எந்த சூழ்நிலையில யாரெல்லாம் நீங்க மன்னிக்க முடியலையோ, அவருடைய அன்பை நீங்க பார்க்கிற இந்த நிமிஷத்துல உங்களால ஈஸியா மற்றவர்களை மன்னிக்க முடியும், நேசிக்க முடியும். கர்த்தாவே,
Ribalahashele brekle brihaduk shalukada. Rikali moru shali moru hadu shal melekrebe. அப்பா, அந்த அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த உலகத்துல எங்களை இந்த மாதிரி நேசிக்க எந்த உறவுகளும் இல்ல. உரிமை பாராட்டி என் பிள்ளைக்காக, என் பிள்ளைக்காக அப்படின்னு நீங்க பரலோக தேவன், திருத்துவ தேவன், நீங்க தீர்மானம் பண்ணி இந்த பூமிக்கு இங்க வந்து உங்க இருதயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினத நாங்க பார்த்து உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. மனத்தாழ்மை, சாந்தம் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மையும நம்ம இன்றைக்கு தரித்துக் கொள்ளுவோம். அவர் வாய் திறவாதிருந்தார்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். சிலுவையில அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு அடிச்சு அங்க நொறுக்குறாங்க. ஆனா கூட அவர் என்ன செய்யல? அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் திறவாதிருந்தார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த நேச்சர் தான் நமக்குள்ள இருக்குது. இதை எத்தனை பேர் ஆணித்தரமா உங்க இருதயத்துல நீங்க பார்க்கிறீங்களோ, இன்றைக்கு உங்களுக்கு எல்லா பகுதிகள்லயும் ஜீவன் உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். சமாதானம் பெற்றுக்கொள்ளுகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம தியானித்தபடி கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். அவர் நம்ம மேல எப்படி இருக்கிறார்? நினைவாய் இருக்கிறாரா? சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் இந்த விசுவாசத்துல நம்ம ஊன்றி கட்டப்படும் பொழுது நம்மை குறித்தும் மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். நல்ல தகப்பனை, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, கிருபையாய் ஈவாய் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலுவை காட்சியை நாங்க காண நீங்க உதவி செஞ்சீங்கப்பா. உங்க முகம், உங்க சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டதை பார்க்கிறோம். தகப்பன், இந்த அன்பை எங்க இருதயத்துல நீங்க ஊற்றி இருக்கிறீங்கப்பா. இந்த அன்பை கொண்டு நாங்க எல்லாரையும் நேசிக்க, மன்னிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த வார்த்தை பல மடங்கு பலன் தரும்படியாய் நான் சொல்லிக்கிறேன்ப்பா. உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.